ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆல்வுட் ரிவ்யூ. நீ நம்ம அப்கமிங் பிகஸ்ட் மூவி ரிலீஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மூவி பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்கிற அவருடைய 55வது திரைப்படமான ஓம் சாப்டர் 1 த பிளட்வுட். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2 பாகங்கள் வர இருக்குது. இது முதல் பாகமான ஓம் சாப்டர் 1 வர அக்டோபர் 16 அன்னைக்கு திரையரங்குல உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் முந்தின பண்ண படமான அமரன் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். இந்த படத்தை இவர் தான் பண்ணுறாரு. சமீபத்தில் வெளியான ஃபர்ஸ்ட் ட்ரைக் டீசரில் அடர்ந்த காட்டு பகுதியில் மலையில் நடக்கிற அவர் அதிரடி சண்டை காட்சி மற்றும் பனமலை பொழிகிற மாதிரி காட்சிகளை வெளியாகி வைரல் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் புரட்சியை மையமாக வச்சு தான் இந்த படம் ஒரு ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு மாஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இது இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் கதாநாயகனை பார்த்தீங்கன்னா நடிப்பாசிரியர் தனுஷ் அவருக்கு நடிச்சிருக்காரு. அவரை தொடர்ந்து மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஓம் படம் மூலயமா ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அவர் சாய் பல்லவி மற்றும் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த படம் எப்படி தனுஷுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுமாங்கிறத பார்ப்போம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் சிவகார்த்திகை நடிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி வர்ற ஒரு மாஸ் பக்கா கமர்ஷியல் மூவியான சேயோன். இந்த படம் அக்டோபர் மாதம் ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியே வரும். அதை விட்டால் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. கன்னட திரையுலகின் பிரபல இயக்குனரும் நடிகருமான ராஜ்பி ஷெட்டி இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஜூலை 5 அன்னைக்கு அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு படக்குழு பிரத்யேக போஸ்ட் ஒன்று வெளியிட்டு இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. முதல் கட்ட படைப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இந்த படம் மதுரை கருமாத்தூர் மாசி கல்லூரி திருவிழா பின்னணியில் இந்த கதைக்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா விருமாண்டி சாமி ஆடுற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மற்றும் ஊர் மக்கள் மதிக்கப்படுற ஒரு மாசான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது கமல்ஹாசனோட கிளாசிக் படமான விருமாண்டி படத்தை நம்மளுக்கு நினைவுபடுத்துது. பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலயமா பிரபல தெலுங்கு நடிகை பாக்யஸ்ரீ போர்சியா நேரடியாக தமிழ் படங்களை கதாநாயகி அறிமுகமாகறாங்க. சிவகார்த்திகேயன் மற்றும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இவங்க கூட்டணியோட முதல் முறையாக சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் இந்த படத்துக்கு. அமரன் படம் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கோலிவுட்ல உச்சத்தில் இருக்கு. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படமான இயக்குனர் ஸ்ரீகாந்த் ஓடேலா மற்றும் நானி கூட்டணியில் உருவாகி வர்ற மிகப்பெரிய பீரியட் ஆக்ஷன் டிராமா மூவியான த பாரடைஸ். தசரா படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இந்த கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. படம் முதல்ல மார்ச் 26 வெளிவரும் அப்படின்னு சொன்னாங்க படக்குழுவினர். ஆனால் படப்பிடிப்பு தாமதம் காரணமாக ஆகஸ்ட் 12 அன்று வெளியாகும்னு தேதியை மாற்றி அறிவிச்சிருக்காங்க. சமயத்தில் பார்த்தீங்கன்னா படத்தோட பிரம்மாண்டமான ஆக்ஷன் காட்சிகள் மிக நேர்த்தியாக எடுக்க இயக்குனர் திட்டமிட்டிருக்கான சொல்லப்படுது. அதனால பல வாரங்களுக்கு இந்த படப்பிடிப்பு இன்னும் பாக்கி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க படக்குழு. ஓடிடி ஒப்பந்தத்தில் ஒரு நெருக்கடி இப்போ போயிட்டு இருக்கு இந்த படத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட திரையரங்கு வெளியிட்டிருக்கு பிறகு, அதாவது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டிஜிட்டல் உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒப்பந்த விதிகளின்படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் படப்பிடிப்பு மிக வேகமாக முடிக்க திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். இந்த படம் ஹைதராபாத்தில் இருக்க செகந்திராபாத் பகுதியில் உள்ள ஒரு சேரி பின்னணியில் நடைபெறும் ஒரு கதையாக உருவாகியிருக்கு. எளிய மக்களுக்காக போராடும் ஒரு மாஸ் தலைவனாக நானி நடிச்சிருக்காரு. இதற்காக அவர் நீண்ட தலைமுடி மற்றும் தாடியை வளர்த்து மிகவும் முரட்டுத்தனமான தோட்டத்தில் அவர் மாறி இருக்காரு. ராக்ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திரன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஏற்கனவே வெளியான ஆயாஷர் பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. படத்தில் வில்லனாக பார்த்தீங்கன்னா மூத்த நடிகர் மோகன் பாபு சிகஞ்சா மாலிக் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்காரு. கதாநாயகர் நானிக்கு ஜோடியாக பார்த்தீங்கன்னா கயாடு லோகர் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சோனாலி குல்கர்னி, ராகவ் ஜுயல் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாரடைஸ் மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளை பேன் இண்டியா மூவியாக டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடா. இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு யார் யார் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் பேன் இந்திய திரைப்படமாக உருவாகிட்டு வர ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு. இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ டீசர் சமீபத்தில் ஜூன் 8 அன்னைக்கு வெளியாச்சு. இதில் விஜய் சேதுபதி பார்வை திறனற்றவர் போன்ற ஒரு தோட்டத்தில் மிகவும் ஆக்ரோஷமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஏழை மக்களிடமிருந்து சுரண்டுவர்களுக்கு எதிராக அவரது மாசான டயலாக் இந்த டீசரில் கவனம் எடுத்திருக்கு.
இந்த படம் இந்த ஆண்டு இறுதியில் வந்து அதாவது டிசம்பர் 30 அன்னைக்கு திரையரங்கில் வந்து வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கு இயக்குனர் பூரி ஜெகநாத் வந்து இயக்கும் இந்த படம் வந்து விஜய் சேதுபதியோட மிகப்பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் இந்த மொழிகள்லாம் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் கதாநாயகனாக விஜய் சேதுபதி அப்புறம் சமீதா மேனன் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. தபு வந்து காவல்துறை அதிகாரியாக பண்ணியிருக்காரு. துனியா விஜயன் வந்து வில்லனாக வந்து பண்ணியிருக்காரு. ஜரீனா ஹாப், விடிவி கணேசன், பிரம்மாஜி இவங்களும் முக்கியமான வேடங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத், இசையமைப்பாளராக வந்து ஹர்ஷ்வர்தன் ராமேஸ்வர். இவர் தான் அர்ஜுன் ரெட்டி மற்றும் அனிமல் படங்களுக்கு வந்து இசையமைச்சிருந்தார். அது மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான். தயாரிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் பண்ணியிருக்காரு மற்றும் ஜேபி நாராயண் ராவ் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, தயாரிப்பாளர் இருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் எஸ்டிஆர் கூட்டணியில் உருவாகி வர்ற அரசன். கடந்த 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து விறுவிறுப்பாக வந்து நடந்துட்டு வர ஒரு பிரம்மாண்டமான இரவு நேர படப்பிடிப்பு வந்து சமீபத்தில் வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டன் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் மேற்பார்வையில் வந்து முக்கிய சண்டை காட்சிகள் வந்து இந்த ஸ்கெடியூலில் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. படப்பிடிப்பு முடிந்தது. சிம்பு இயக்குனர் வெற்றிமாறன் வந்து கைகுலுக்கி நன்றி தெரிவிக்கிற வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வந்து வைரலாகி வருது. தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ்தானு வந்து தயாரிப்பில் உருவாகி வர இந்த படம் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு திரைக்கு வந்து வரணும்னு திட்டமிட்டிருக்காங்க படக்குழுவினர். முன்னதாக பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசனுடான கால்ஷீட் பஞ்சாயத்து வந்து சுமூகமாக பேசி இப்போ தான் தீர்க்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி வேகமாக வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ வந்து ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதில் சிம்பு வந்து 3 கொலையை பண்ணி நீதிமன்றத்தில் நிற்கிற மாதிரி காட்சிகள் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. இப்படம் வந்து வெற்றிமாறன் முந்தைய பிளாக் பஸ்டர் படமான வடசென்னை உலகத்தோட தொடர்புடைய ஒரு கேங்ஸ்டர் கதையாக இருக்குன்னு கூறுறாங்க. கண்டிப்பாக எஸ்டிஆரோட டெடிகேஷனை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இந்த படத்தில். அதாவது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் வந்து சிம்பு வந்து ஷூட்டிங் லேட்டாக வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி போச்சு. அதுக்கு தயாரிப்பாளர் தானு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. சிம்பு வந்து படப்பிடிப்பு தளத்திற்கு அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறாராமா ஷூட்டிங் வந்துடுறாராமா. அவர் வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு ஃப்ரேமில் வந்து அரசன் படத்தை வந்து உழைப்பு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு கலைப்புலி தானு. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு உழுக்கும் அப்படிங்கிற மாதிரி கலைப்புலி தானு வந்து பாராட்டியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் வந்து சிம்பு வந்து இரட்டை வேடங்கள் நடிக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி தகவல் வந்து வெளியாகிருக்கு. ராக்ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. படத்துக்கு ஒரு படி மேலே டிமாண்ட் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி. இந்த படத்தில் நடிக்க கமிட்மெண்ட் ஆனது ஒரு காரணம். இவர் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் பிரியங்கா, அருள்மோகன், ஆண்ட்ரியா, சமுத்திரக்கனி, கிஷோர் மற்றும் யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் இந்த வருஷத்தோட மிக பெரிய ரிலீஸாக இருக்குது. இந்த படம் நிதேஷ் திவாரி இயக்கத்தில் வந்து ரன்பீர் கபூர் மற்றும் கேஜிஎஃப் புகழ் யஷ் நடிப்பில் வந்து பிரம்மாண்டமாக உருவாகிட்டு வர ராமாயணா. இது வந்து 2 பாட்டாக ரிலீஸ் ஆக போகுது. அதாவது இந்த தீபாவளியை ஒட்டி முதல் பாகமும் அடுத்த தீபாவளி அதாவது 2027 தீபாவளியில் வந்து 2ஆம் பாகமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் அதிகாரப்பூர்வ ட்ரெய்லர் வந்து வர்ற ஜூலை 18 அன்னைக்கு வந்து புதுடெல்லியில் வந்து பாரத் மண்டபத்தில் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து வெளியிடுறாங்க. இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ரன்வீர் கபூர், சாய் பல்லவி உள்ளிட்ட படக்குழுவினர் வந்து கலந்துக்கிறாங்க. அதாவது இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய எல்லா மொழியிலும் டப் செய்யப்பட்டு பேன் இண்டியா திரைப்படமாக வந்து வெளியாகுது உலகளவில். இந்தியாவில் வந்து இந்த ட்ரெய்லர் வெளியானதுக்கு அப்புறம் படக்குழுவினர் வந்து அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறாங்க. அதாவது வர்ற ஜூலை 23 அன்று உலக புகழ்பெற்ற சாண்டியாகோ காமிகான் விழாவில் வந்து ராமாயண திரைப்படத்தை வந்து காட்சிப்படுத்த இருக்கிறாங்க. கல்கி 2898 AD வந்து திரைப்படத்திற்கு பிறகு இந்த சர்வதேச மேடைக்கு செல்லும் 2வது இந்திய திரைப்படமாக இது இருக்குது. பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் கரண் ஜோகரோட தர்மா ப்ரொடக்ஷன் வந்து நிறுவனம் வந்து சுமார் 250 கோடியிலிருந்து 350 கோடி வரையிலான மிகப்பெரிய தொகைக்கு வந்து ராமாயண படத்தோட இந்திய தியேட்டர் விநியோக உரிமையை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்த படத்திற்கு வந்து ஆஸ்கார் நாயகன் AR ரஹ்மான் மற்றும் ஹாலிவுட்டின் புகழ்பெற்ற இசையமைப்பாளரான ஹான்ஸ் ஜிம்மர் இவங்க 2 பேர் சேர்ந்து இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் வேடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் நடிக்கிறாரு. சீதா தேவியா சாய் பல்லவி, ராவணனாக கேஜிஎஃப் புகழ் யாஷ், அனுமன் வேடத்தில் வந்து சன்னி தியோல், லட்சுமணனாக பார்த்தீங்கன்னா ரவி தூபே இவங்களாம் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை தியேட்டர்ஸில் போய் பார்க்குறதுக்கு யார் ஆர்வமாக இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விஎஃப்எக்ஸ் வந்து மிரட்டி எடுக்கணும்னு நான் கண்டிப்பாக அடிச்சு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸான ஒரு படமாக தான் இருக்கும்.
அதில் தத்ரூபமாக இருக்க போகுது படம், பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் லோகேஷ் கனகராஜ் கதையை எழுதி தயாரிக்கிற படமான பென்ஸ். இந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒட்டுமொத்த படப்பிடிப்பில் வந்து 50% காட்சிகளை வந்து தற்போது வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்க மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகிருக்கு. நிவின் பால் இந்த படத்தில் வால்டர் ட்வின் பீஷ் அப்படிங்கிற ஒரு மிரட்டலான வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து இரட்டை வேடங்களை வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. இவருக்கான முக்கிய காட்சிகள் முழுமையாக நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவி மோகன், ஜெயம் ரவி அவரோட சம்மந்தப்பட்ட முக்கிய காட்சிகள் முழுமையாக படமாக்கப்பட்டு அவர்களுக்கான படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இனி வர அடுத்த கட்ட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா கதாநாயகன் ராகவா லாரன்ஸ் அவரை வச்சு அதிரடி ஆக்ஷன் காட்சிகளை வந்து மையமாக வச்சு நடத்தப்பட இருக்கு படப்பிடிப்பு. லோகேஷ் கனகராஜ் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, எக்காரணத்துக்கு மட்டும் இந்த எல்சியோட இந்த டைம்லைன் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பென்ஸ் திரைப்படம் வந்து அதிகாரப்பூர்வமாக எல்சியில் வந்து ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் இயக்காமல் வேறொரு இயக்குனர் இயக்கிற முதல் படமாக இது இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கண்ணன், அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெமோ படத்தை எடுத்தவர், அவர் தான் இந்த படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மியூசிக் பார்த்தீங்கன்னா இசைப்புயல் சாய் அபியங்கர், அவரோட மியூசிக் தான் அந்த படத்துக்கு. சினிமோட்டோகிராஃபி வந்து கௌதம் ஜார்ஜ் பண்ணுறாரு. படத்தை ரிலீஸ் அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலைன்னா, ஆனால் 2026 முடியாங்குள்ளேயுமே இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது. நம்ம கடைசியில் பார்க்கக்கூடிய படம் கிங் கான் நடிப்பில் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் எதிர்பார்த்து காத்திருக்கிற மெகா பட்ஜெட் அதிரடி திரைப்படமான கிங். இந்த படத்தோட அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதியாக வந்து டிசம்பர் 24 கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து முன்னிட்டு வெளியாகுது உலகளவில். படத்தோட முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் மற்றும் அவரது மகள் சுகானா கான், இவங்க 2 பேரும் நிஜ வாழ்க்கையை போலவே இந்த படத்துலையும் தந்தை மகளாக இணைஞ்சு முதன்முறையாக நடிச்சிருக்காங்க. இந்தியா சினிமாவில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படுற ஆக்ஷன் படங்களில் ஒன்றாக இந்த படம் உருவாகி வருது. சமீபத்தில் இது பட்ஜெட் வந்து கேட்டிங்கன்னா நான் மிரண்டு போயிட்டேன், நீங்கள் எப்படின்னு தெரியல கேளுங்க. 350 கோடியிலிருந்து 450 கோடி வரையான பட்ஜெட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது படக்குழுவினர் தரப்புல. பதான் மற்றும் வார் போன்ற பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் படங்களை கொடுத்த சித்தார்த் ஆனந்த் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, இயக்கியிருக்காரு. படத்தோட விறுவிறுப்பான காட்சிகளை வந்து தொகுக்க தமிழ் சினிமாவின் முன்னணி எடிட்டரான ரூபன் வந்து கமிட் செய்யப்பட்டிருக்காரு இந்த படத்துக்கு. ஜவான் படத்தோட இமாலய வெற்றிக்கு பிறகு ஷாருக் கானோட மீண்டும் கைக்கு வருகிறாரு அனிருத் ரவிச்சந்திரன். இப்படத்தோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசை வந்து முழுவதையும் அனிருத் தான் கவனிச்சிருக்காரு. அதனால ஆக்ஷன் காட்சிகள் வெறித்தனமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அபிஷேக் பச்சன் வந்து பவர்ஃபுல்லான மெயின் வில்லன் கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு. மேலும் தீபிகா படுகோன், அனில் கபூர் மற்றும் ஜாக்கி ஷெராப் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் என பேன் இந்தியா திரைப்படமாக இது வந்து உலக அளவில் வந்து வெளியாகுது. இந்த படத்துக்கு யார் வெயிட்டிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.